Ninth standard second unit real numbers introduction. Shards. Okay, a shard is an irrational root of a rational number. Nth root of a is a shard provided n belongs to n and n greater than 1. A is rational. Then order of a shard. Shard பத்தி தான் இந்த எக்ஸசைஸ்ல படிக்கிறோம். Order of a shardனா nth root of a is n. இதனோட ஆர்டர் என்னன்னு கேட்டா இந்த இண்டெக்ஸை தான் சொல்லணும். n இதுதான் ஆர்டர். Then pure shard na enna, mixed shard na enna. Shard is called pure shard if its coefficient in its simplest form. So அப்ப coefficient வந்து 1 வந்துச்சுன்னா அது வந்து pure shard. So இங்க coefficient என்ன இருக்கு? Coefficient na இந்த root 3 க்கு முன்னாடி இருக்கிற நம்பர். So 1 இருக்கு. இங்க cubed root of 6 க்கு முன்னாடி என்ன இருக்கு? 1. Fourth root of 7 க்கு முன்னாடி என்ன இருக்கு? 1. So இந்த மாதிரி இந்த நம்பர் முன்னாடி coefficient வந்து 1 இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு pure shard. Okay, coefficient in its simplest form is other than 1. Other than 1 இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து mixed shard. So 5 root 3 இந்த ஷர்டுங்கிறது இந்த ரூட்ல இருக்கிற நம்பரை தான் ஷர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, என்ன ரூட் வேணா இருக்கலாம், கியூப் ரூட் இருக்கலாம், ஸ்கொயர் ரூட் இருக்கலாம், என்ன நம்பர் வேணா இருக்கலாம். இந்த உள்ள இருக்கிற நம்பர் வந்து ரேஷனலா இருக்கும். இந்த ஸ்கொயர்ல இருக்கிற நம்பரை தான் நம்ம ஷர்ட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படிங்கிறத ஒரு ஷர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது இர்ரேஷனல் நம்பர். உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து ரேஷனல், இந்த ரூட் 3ங்கிறது வந்து இர்ரேஷனல். ஸோ 5 root 3 இப்போ கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 5. இங்கே 2 fourth root of 5ல 2 கோஎஃபிஷியன்ட். ஸோ இது வந்து மிக்சட் ஷர்ட். ஓகே, தென் சிம்பிள் ஷர்ட் அண்ட் காம்பவுண்ட் ஷர்ட். சிம்பிள் ஷர்ட்னா சிங்கிள் டேர்ம் இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் ஷர்ட் சொல்றது. ஸோ root 3 2 root 5 இதெல்லாம் சிம்பிள், ஒரே ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிங்கிள் டேர்ம் இருந்தால் சிம்பிள் ஷர்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ஷர்ட் அப்படின்னா என்ன? algebraic sum of 2 or more shards. ஸோ 2 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து காம்பவுண்ட் ஷர்ட் சொல்கிறோம். 5 plus 3 root 2, then 3 minus root 2 root 7, root 5 minus 7 root 2 plus 6 root 3 இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா இது காம்பவுண்ட் ஷர்ட் வரும். தென் பைனாமியல் ஷர்ட்ஸ். பைனாமியல் ஷர்ட்ஸ்னா அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் 2 ஷர்ட்ஸ். ரெண்டு ஷர்ட் மட்டும் வரலாம். ஓகே, 1/2 மைனஸ் ரூட் 19. ஸோ ஷர்ட்னு சொல்லும்போது ஒரு ஷர்ட் இருந்தாலே அதை ஷர்ட்னு தான் சொல்லுவோம். ஸோ 2 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா பைனாமியல்னா தெரியும் இல்லையா? பைனா 2, பைசைக்கிள் 2 வீல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2 டேர்ம்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா ஷர்ட்ஸில் அதுக்கு பேர் பைனாமியல் ஷர்ட்ஸ். லாஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ். ரேடிக்கல்ஸோட லாஸ் என்ன? எக்ஸ்பொனன்ஷியல் லாலாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ரேடிக்கலோட லாஸ் என்ன? ரேடிக்கல் நோட்டேஷன்ல எப்படி எழுதுறது, இண்டெக்ஸ் நோட்டேஷன்ல எப்படி எழுதுறது? ஸோ nth ரூட் ஆஃப் ஏ ஹோல் பவர் என்ன சொல்லலாம்? இந்த என்ன இதுவும் இந்த எண்ணும் கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன வரும்? ஏ வரும். இது வந்து a to the power 1/n எழுதுவோமா? இந்த மாதிரி a to the power 1/n ஹோல் பவர் என்ன கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் என்ன? ஏ. இதைவே எப்படி எழுதலாம்? இந்த எண்ணை உள்ள கொண்டு வந்து எழுதலாம். ஸோ nth ரூட் ஆஃப் a பவர் n ஈக்குவல் டு ரெண்டும் சேம் தான். nth ரூட் ஆஃப் a ஹோல் பவர் என்னன்னு சொன்னாலும் சரி, இங்கே a பவர் என்னன்னு சொன்னாலும் சரி சேம் தான். ஸோ a பவர் n ஹோல் பவர் 1/n இது வந்து இண்டெக்ஸ் நோட்டேஷன், இது வந்து ரேடிக்கல் நோட்டேஷன். நெக்ஸ்ட் nth ரூட் ஆஃப் a இன்ட்டு nth ரூட் ஆஃப் b ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் ab. ஸோ அப்போ nth ரூட் ஆஃப் a தான் என்ன சொல்கிறோம்? a to the power 1/n இன்ட்டு b to the power 1/n ஈக்குவல் டு ab to the power 1/n. Then mth root of nth root of a equal to mnth root of a equal to nth root of mth root of a. So அப்போ a to the power 1/n உள்ளுக்குள்ள n இருக்கு. ஸோ அப்புறம் வெளியே 1/m equal to a to the power 1/m. இங்கே உள்ளுக்குள்ள m இருக்கு, அப்புறம் வெளியே 1/n இருக்கு. Then n to the power a to the power nth root of a by nth root of b equal to nth root of a by b. So அதுதான் செப்பரேட் எழுதுறோம். a power 1/n divided by b power 1/n equal to a by b to the power 1/n. Okay, thank you.